கண்மணி அன்போடு பாடலுக்கு 60 லட்சம் இழப்பீடு சாதித்தார் இளையராஜா. மஞ்சுமல் பாய்ஸ் இந்த திரைப்படத்தை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் மறந்துவிட முடியாது. படம் எடுத்தது என்னவோ மலையாளத்தில் என்றாலும் வசூலை வாரி குவித்தது என்னவோ தமிழ்நாட்டில்தான். இதன் மொத்த வசூல் 200 கோடி என்று கூறப்படுகிறது. 1991ஆம் ஆண்டு இசைஞானி இளையராஜா இசையில் கமல் ஜானகி சேர்ந்து பாடிய பாடல்தான் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே என்ற பாடல். இந்த பாடல் அப்போதே ஹிட் தான் என்றாலும் மீண்டும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இடம்பெற்றதால் திரும்பிய பக்கமெல்லாம் அந்த பாடல் ஒலிப்பதை கேட்க முடிந்தது. சோசியல் மீடியாவில் குடும்பமாக ரீல்ஸை தெரிக்க விட்டனர். இந்த நிலையில் ஏற்கனவே காப்பிரைட்ஸ் விவகாரத்தில் தன் உயிர் நண்பன் SPBக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்ட இளையராஜா இப்பொழுது சும்மா விடுவாரா என்ன? கண்மணி அன்போடு காதலன் பாடல் என்னுடையது, என் அனுமதியின்றி படத்தில் பயன்படுத்தியது தவறு, அந்த பாடலை படத்திலிருந்து நீக்க வேண்டும், இல்லை என்றால் எனக்கு 2 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதனை அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்களான சௌபின் சாகர் மற்றும் ஷான் ஆண்டனி ஆகியோர் இளையராஜாவுக்கு 60 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ராஜா பாட்டனா சும்மாவா என்று அவரது ரசிகர்கள் சிலாகித்து வருகின்றனர்.